என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. தருமபுரியிலேருந்து வரேன். இடைநிலை ஆசிரியராக வேலை செஞ்சிட்ருக்கிறேன். ஐயா சொன்னார் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு சோதனை அதிகமாக வரும்னு. அப்போ தங்கத்தை தான் நிறையா நெருப்பில் போட்டு அடிக்கிறாங்க, அப்புறம் தான் தங்கமாக ஜொலிக்குது. அதே மாதிரி இறைவன் நம்ம பல பிறவியாக ஆயிரக்கணக்கான வருஷமாக பிறவி எடுத்து வந்திருக்கிறோம். இப்போ மனித பிறவியில் இறைவன் அடையணும், நானும் அடையணும், மோட்சம் கிடைக்கணும்னு நம்ம அந்த வழியை தேடும் போது, அப்போ நான் இது நாள் வரையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் தவறு பண்ணாமல் யாரும் வாழலை. அதை நம்ம கரைச்சிட்டு அந்த கர்ம வினைன்றதை கரைச்சிட்டு இருக்கிறது தான் இறைவன். நம்ம செஞ்சதை தான் அதை தான் நம்ம அனுபவிக்கிறோம். ஒரு பேங்க்கில் டெபாசிட்டு ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் எனக்கு அப்புறம் என்னுடைய வாரிசுக்கு தான் போகும். அதே மாதிரி தான் நல்லது செஞ்சாலும் சரியில்லாத வேலை செஞ்சாலும் நம்மளை சார்ந்தவங்க தான் வரும். அந்த தீவினையை தான் நம்ம இப்போது அனுபவிச்சுட்ருக்குறோம். அதுக்கு நமக்கு காத்திருப்பு அவசியம், பொறுமை வேணும். என்னடா நமக்கு ஒன்றுமே நடக்கலை, இவ்வளோ நாளாக தியானம் பண்ணுறோம், எல்லோரும் மாதிரி தான் கஷ்டப்பட்டு இருக்கிறோன்றது நம்ம அறியாமை. நடக்கும், நம்ம உடலுக்குள்ளே மாற்றம் டெய்லியும் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் ஐயா சொன்ன மாதிரி இறைவன் ஒரு 30-60 செகண்டு தான், அவ்வளோதான் காட்சி கொடுப்பார். அதுக்கு ஒரே முறை தான் வருவார் வாழ்க்கையில். அது உண்மை. ஒரு முறை தான் காட்சி கொடுப்பாரு. அதுக்கு நம்ம காத்து இருக்கணும். நம்ம வேலையை டெய்லியும் பல் விளக்குறது, குளிக்கிறது, வேலை செய்கிற மாதிரி தியானத்தையும் வாழ்க்கையில் ஒரு பாகமாக எடுத்துன்னு டெய்லியும் விடாமல் செஞ்சுட்டு வரணும். அது நம்ம ஐயா நிறைய சொல்லியிருக்காரு. தியானம் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக பண்ணணும், ஒரே இடத்துல பண்ணணும், ஒரே நேரத்தில் பண்ணணும். எவ்வளோ விஷயம் அவர் சொல்லாத நாம் எதுவும் புதுசாக பேச முடியாது. அந்த அளவுக்கு எதுவும் பேசுகிற விஷயம் இல்லை, எல்லாமே பேசியிருக்காரு. என்ன நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனம் இல்லாமல் இதை முறையாக டெய்லி நம்ம குளிச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி தியானத்தை கைவிடக்கூடாது. உடல் கண்டிப்பாக மாற்றம் அடையும். நாளாக நமக்கே புரியும். ஒரு கெடுதலான விஷயம் வருதுன்னா கூட லேசாக தப்பிச்சுக்கலாம். நம்மளுடைய வினை அனுபவிக்கணும்னு இருந்தாலும் நம்மளை அதிகமாக பாதிக்காது. ஏன்னா நம்ம நல்ல ஒழுக்க பாதையிலேருந்து இறைவனே கதின்னு வாழ்ந்தோம்னா தாங்க முடியாத சோதனைலாம் வராது. எந்த சோதனை வந்தாலும் அது வெற்றிகரமாக விளங்கி போயிடும். கைவிடாமல் தியானத்தை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பண்ணணும். அது ஒரு நாள் கண்டிப்பாக மாற்றம் ஒரு நாள் கொடுத்தே தீரும். அதுக்கு டெய்லி உடல் தயாராகிட்டே வரும். செல்கள் மாற்றம் அடைஞ்சிட்டே வரும். அது அனுபவத்தில் பெறலாம். அப்படி